பவானி சார் அணையில் வந்துங்க. இப்போ வந்து தூர் வரணும். அதை வந்து ஏராளமான வண்டல் மண் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து அறிவித்தாங்க, வண்டல் மண் வந்து விவசாயிகள் மற்றவங்களாம் இலவசமாக அள்ளிக்கலான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தடை வந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு துறையுமே தடை, உள்ளூர் அரசியல் குறுக்கீடுகள். இப்போ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தடை நீக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மண் அள்ளுறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் பண்ணி உள்ளே போகிற சமயத்தில் வனத்துறை வந்து ஒரு நாளைக்கு 100 லோடு மட்டும்தான் வந்து எடுக்கணும் மண்டலம் வந்து உள்ளே போகணும் வண்டிகள்லாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற இந்த மாவட்ட வன அலுவலர் வந்து கௌதம் வந்து போகக்கூடாது விவசாயி அப்படின்னு. இப்போ கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முறையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1500 லோடுங்க. காலையில் 8 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தடையெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ என்ன இது மாதிரி வந்து தடை பண்ணக்கூடாது, இது வந்து தடை ஏற்படுத்துகிறாங்க வனத்துறைங்க. என்ன காரணம்னு கேட்டால் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது உத்தரவு இருந்தால் கொடுங்க, இந்த மாதிரி விவசாயம் மண் அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எந்த விதமான பதிலும் இல்லை. கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுங்கிறாரு. கோயிலுக்கு போகிறது வேறு, விவசாயிகள் மண் அள்ளுறது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுங்கிறது வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே 20 கிலோமீட்டர் போகணும். இது வந்து பக்கத்தில் மக்கள் நடமாடுற இடத்துல ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அதை வந்து மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்கள் ஊரும் இருக்குது. அப்போ இங்கே போகிறதுக்கு வந்து இது வந்து வனப்பகுதிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் வந்து எப்படின்னா பவானி சார் அணை வந்து தூர்வாரப்பட்டால் அதில் வந்து அதிகமான நீர் தேங்கும். நீர் தேங்கிறது மூலியமாக அதிகமான விவசாயிகளும் குடிநீருக்கும் பயன்படும். ரெண்டாவது வந்து ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இது வந்து அரசாங்கம் வந்து அழிச்சுன்னா 2 விட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து செலவாகும், அது மிச்சம். அப்புறம் பார்த்தா விவசாயிகளுக்கு வந்து இயற்கை கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்ம வந்து உரத்தை பயன்படுத்துகிறோம், அது ரசாயன உரத்தை. ஆனால் இங்கே வந்து இயற்கையான வண்டல் மண் கிடைக்குது. அதை வந்து முதலமைச்சர் சொல்லிட்டாரு இலவசமாக அள்ளிட்டு போகலான்னு. ஆனாலும் கூட இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அது குறிப்பாக வனத்துறை அதிகாரி வந்து இதை வந்து தடை செய்கிறாங்க. உடனடியாக வந்து தமிழக முதல்வராகட்டும், இன்னும் இருக்கிற உள்ளூர் அமைச்சராகட்டும் இது தலையிட்டு உடனடியாக வந்து விவசாயிகள் வந்து வண்டல் மண் வந்து எந்த தடையும் இல்லாமல் அள்ளுறதுக்கு ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறோங்க. நடராஜனுங்க, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், ஈரோடு வடக்கு மாவட்டம். போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே ஒரு போராட்டமாக தான் போயிட்டுருக்குதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறைங்க, அப்புறம் உள்ளூரில் எம்எல்ஏ கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து இப்படி தடையாகிட்டே இருந்து அது எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சரி, இது வந்து மேலிடத்து வரைக்கும் போய் அவங்க எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிற ஒரு இதில் வந்து போச்சு. இப்போ கடைசியாக வந்து வனத்துறையில் நிற்கிது. வனத்துறையில் வந்து என்னங்கிறாங்கன்னா அதுக்கு வந்து எங்கிட்ட ரூல்ஸ் இல்லை, வனப்பகுதிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அணை எப்படி தூர்வாருன்னு தெரியல. ஏன்னா இந்த பவானி சார் அணைக்குள்ளே போகிறதுனாவே சுற்றியுமே இவங்க எங்களுடைய லேண்ட் அப்படிங்கிறாங்க, எங்களுடைய பூமி. உள்ளே போகிறதுக்கே வழி இல்லை. இப்போ இவங்க பொதுப்பணித்துறையே உள்ளே போகிறதுனா கூட அவங்களுக்கு வழி இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ அரசாங்கமே தூர்வாருனா கூட எந்த வழியிலேருந்து கொண்டு வருவாங்க மண்ணை வெளியே அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது அரசாங்கம் தான் பதில் சொல்லணும்.